Hi friends, welcome to again Tripod This channel. Subscribe button click பண்ணிக்கோங்க and also bell icon button click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி டிஆர்பி பாலிடெக்னிக்ல இருந்து வரக்கூடிய யூனிட் 1 சிலபஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறது தி காமெடி ஆஃப் எரர்ஸ். It is written by our famous writer dramatist William Shakespeare. Okay. அவர் எழுதின ட்ராமாஸ்லேயே தி காமெடி ஆஃப் எரர்ஸ் இதுதான் வெரி ஷார்ட்டஸ்ட் ட்ராமா. தி லாங்கஸ்ட் ட்ராமா எதுன்னு பார்த்தோன்னா தி ஹேம்லெட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபியூஸான ஸ்டோரி பிகாஸ் இதை வந்து ஸ்லாப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. மிஸ்டேக்கான ஐடென்டிட்டிஸும் இருக்கும் பிகாஸ் 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப புரியும். அண்ட் ஆல்சோ இதை ஃபர்ஷியல் காமெடின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளாரியே போயிடுவோம். இந்த ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் தி டியூக் ஆஃப் சொலைனஸ். இவர் ஈஃபெசிஸ்க்கு அந்த சிட்டியை வந்து சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஃபெசிஸ்க்கும் சைரக்யூஸ் இந்த 2 இடத்துக்குமே ரொம்ப சண்டை போய்கிட்டே இருக்கும். அதாவது ஈஃபெசிஸ்லேருந்து சைரக்யூஸ்க்கு ஈஃபெசிஸ் வைஸ் வர்ஸா இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மரண தண்டனை விதிக்கப்படணும், டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும். வை? பிகாஸ் கமர்ஷியலாக 2 பேத்துக்குமே ரைவல் இருக்கும். வியாபார வணிக ரீதியாக 2 சிட்டிக்குமே ஈஃபெசிஸ்க்கும் சைரக்யூஸ்க்கும் நடுவில் ஒரு சண்டை போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. சைரக்யூஸ்ல இது ஈஜியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள ஒருத்தர் வந்து ஈஃபெசிஸ்ல வந்து மாட்டிக்குவாரு. அந்த ஈஃபெசிஸோட டியூக் நேம் என்ன? சொலைனஸ். ஓகேவா? அவருக்கு அண்டர்ல வந்து இவரை பிடிச்சிட்டு விசாரிப்பாரு. நீங்க எதிரி நாட்டிலேருந்து எதுக்கு அந்த சிட்டிலேருந்து எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்ப அவர் சைடு உள்ள நியாயம் வந்து கேட்பாரு. அப்போ ஈஜன் என்ன சொல்லுவாருன்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவார், ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஏன் சைரக்யூஸ்லேருந்து ஈஃபெசிஸ்க்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பேக்ரவுண்ட் வந்து சொல்லுவார். தட் ஸ்டோரி, ஈஜனோட ஒய்ஃப் பேரு எமிலியா. ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. சைரக்யூஸ் அந்த இடத்துக்கும் பக்கத்தில் இருக்க எபிடெர்மம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து குடியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு இன்ல வந்து எமிலியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ட்வின்ஸ். ஓகே, அதே இன்ல ஒரு புவராக இருக்க இன்னொரு லேடிக்குமே ஒரு குழந்தை பிறக்கும். அவங்களுக்கும் பிறக்கிற குழந்தையுமே ஒரு ட்வின்ஸ். ஓகேவா? இவங்க வந்து மர்ச்செண்ட்டாக இருக்கிறதுனால ஈஜியன் வந்து ரொம்ப மர்ச்செண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா ரிச்சான பீப்புள். ஸோ தன்னோட குழந்தைக்கு சர்வெண்ட்டாக அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைய என்ன பண்ணிடுவார், விலைக்கு வாங்கிக்குவார். இன்பிட்வீன் டைமில் எமிலியாவுக்கு தன்னோட சொந்த ஊரான சைரக்யூஸ்க்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஹஸ்பண்டு ஓகே சைரக்யூஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டில் வந்து போயிட்டுருக்கிறப்ப ஆஸ் யூஷுவலாகவே நம்ம ஷேக்ஸ்பியர் காமெடினாலே கடலில் போனாலே ஒரு ஷிப்ரெக் நடக்கும். 2 ஒரு கப்பல் வந்து உடஞ்சி போகிற மாதிரி ஒரு சீன் எப்பயுமே வச்சுருப்பாரு. ஆஸ் இட் இஸ் இதுலேயும் என்ன ஆகிடும், அந்த கடலில் கப்பல் உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒன்று இவங்களுக்கு பிறந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அவங்க பிறந்த குழந்தை நேம் எதுவுமே வைக்கல. ஸோ காமனாக என்னன்னு வச்சிருவாங்க, தனக்கு பிறந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு ஆன்டிஃபோலஸ்னு வச்சிருவாங்க. அவங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு அந்த ட்வின்ஸுக்கு வந்து ட்ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பண்றாங்க, சைரக்யூஸ்க்கு போயிட்டு இருக்கிறப்ப இந்த கப்பல் உடஞ்சிடுது. அந்த கப்பல்லேருந்து தனித்தனியாக பிரிஞ்சிடுவாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தனித்தனியாக பிரிஞ்சிடுவாங்க. அங்கே அந்த மிதந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த மரக்கட்டை, அந்த மரக்கட்டையில் வந்து ஃபாதர் தன்னோட குழந்தையில ஒரு செட்டையும் அந்த சர்வெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த குழந்தையில ஒரு செட்டையும், அதாவது ஆன்டிஃபோலஸ் குழந்தையில ஒரு செட்டு, ட்ரோமியோ குழந்தையில ஒரு செட்டு. ஆஸ் இட் இஸ் ஒய்ஃப் எமிலியாவும் என்ன பண்ணுவாங்க,
தன்னோட குழந்தை ஆன்டிஃபோலஸ்ல ஒரு செட்டு, ட்ரோமியோல ஒரு செட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைய எடுத்துட்டு ஒவ்வொரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துறதுக்கு 2 ஷிப் வரும். அந்த ஷிப்போட பேர் என்னன்னா காரிந்த் ஷிப் அண்ட் எபிடாரஸ் ஷிப். ஸோ இந்த 2 ஷிப்புமே வரும். இந்த 2 ஷிப்ல யார் யார் ஏறி எங்கெங்க போனாங்க அப்படிங்கிறது கிளாரிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கதை நம்மளுக்கு புரியும். ஓகேவா? அந்த காரிந்த் ஷிப்ல ஏறினதான் யாருன்னா நம்ம சொலினஸ் ஆஃப் டியூக் ஆஃப் சொலினஸ் கிட்ட மாட்டி இருக்க ஈஜியன். அவரு தன்னோட அந்த பேர் செட் ஆஃப் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுத்துட்டு காரிந்த் ஷிப்ல எங்க போயிடுவாரு, சைரக்யூஸ்க்கு போயிடுவாரு. இவங்க இருக்காங்க இல்லையா, எமிலியா, இவங்கள காப்பாத்துறதுக்கு எபிடாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் வரும். இந்த ஷிப்ல தன்னோட குழந்தையில ஒரு செட்டு, ஆஸ் இட் இஸ் அந்த ட்ரோமியோ குழந்தையில ஒரு செட்டு. இவங்க 2 பேரையும் எடுத்துட்டு இவங்க எங்க போயிடுவாங்க, ஈஃபெசிஸ்க்கு போயிடுவாங்க. ஆனா அந்த 2 குழந்தைங்களையும் எமிலியா வளர்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த கப்பல்ல இருந்து மறுபடியும் அவங்க கீழே விழுந்து அவங்க தனியா ஒரு கரை ஒதுங்கிடுவாங்க. அந்த 2 குழந்தைங்களையும் எடுத்து வளர்க்கறது யாரா இருப்பான்னா ஒரு மீன் வியாபாரி, ஒரு ஃபிஷர்மேன் தான் இந்த எமிலியா கிட்ட இருக்க குழந்தைய எடுத்து அவரு வளர்ப்பாரு. எமிலியா கைப்பட அவங்க வளர மாட்டாங்க. ஓகேவா? ஈஜியன் கைப்பட வளர்றதுதான் யாரு அப்படின்னா ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரக்யூஸ், ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ். இதுல 2 கேரக்டருமே எப்படி வரும் அப்படின்னா சைரக்யூஸ், ஈஃபெசிஸ், இது இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. இது ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரக்யூஸ், ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ், ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபெசிஸ், ட்ரோமியோ ஆஃப் ஈஃபெசிஸ், இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல தான் மெயின் கன்ஃபியூஷனே நம்மளுக்கு நிறைய வரும். ஓகேவா? வை? பிகாஸ் நேம் எந்த ஒரு வேற நேமே கிடையாது. அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆன்டிஃபோலஸ் இது பண்ணுவாங்க. அந்த ஈஜன் எமிலியாவோட குழந்தைங்க பேரு ஆன்டிஃபோலஸ், அவங்க வாங்கின ஆஸ் இட் இஸ் அந்த சர்வன்ட் குழந்தை ட்ரோமியோ. ஓகேவா? ஸோ சைரக்யூஸ்லேருந்து யார் இப்போ ஈஃபெசிஸ்க்கு வந்திருக்கா, ஈஜன். ஓகேவா? ஸோ இவங்களை பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ என்னோட குழந்தைங்களை தேடி தான், என்னோட குழந்தை என்னோட ஒய்ஃபை தேடி தான் நாங்கள் ஒவ்வொரு நாடாக போய் பார்த்துட்டு வரோம். பட் எங்கேயுமே இல்லை. இப்போ என்னோட ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் தேடி நான் ஈஃபெசிஸ்க்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை ஈஜன் சொல்கிறாரு. சொலினஸ் அந்த டியூக் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப பிட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இப்படிப்பட்டவங்களுக்கு ஒன் டே நம்ம சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன் செட் ஆகுறதுக்குள்ளார நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் சொலேன சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஓகேவா? ஸோ ஈஜனும் அவங்க ஃபேமிலி, அதாவது ஆன்டிஃபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ் எங்க ஈஃபெசிஸ்ல தங்கியிருப்பாங்கன்னா சென்டர் இன் அப்படிங்கிற ஒரு இன்ல தங்கியிருப்பாங்க. அந்த இன்ல ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரக்யூஸ் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபர்ஸ்ட் மர்ச்சென்ட்டை ஆஸ் எ ஃப்ரெண்டாக அந்த ஈஃபெசிஸ்ல மீட் பண்ணுவார். அந்த ஃபர்ஸ்ட் மர்ச்சென்ட்டை மீட் பண்ணவும் அந்த ஊரோட கல்ச்சர் அது எல்லாத்தையுமே பீப்புளெலாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அதில் அந்த ஃபர்ஸ்ட் மர்ச்சென்ட் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த ஊரில் நிறைய மந்திரவாதிங்க, விச் கிராஃப்ட் நிறைய நடக்கும், பிளாக் மேஜிக் மந்திரவாதிங்களாம் நிறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உங்க கதைக்கிட்ட பாவமாக இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா ஒன்று சன் செட் ஆகிறதுக்குள்ளார நீங்கள் 1000 கோல்டு மார்க் நீங்கள் பே பண்ணணும். கோல்டு மார்க் அப்படிங்கிறது 1000 பொற்காசுகள் மாதிரி. ஓகே? ஸோ 1000 கோல்டு மார்க்ஸ் நீங்கள் ரேன்சமாக கொடுத்தாதான் இன்னும் உங்கள் அப்பாவை நீங்கள் உயிரோடு மீட்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ஈவினிங் 5 o'clock சன் செட் ஆகிறப்போ உங்கள் அப்பாவை தூக்கில் ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மர்ச்சென்ட் அட்வைஸ் பண்ணுவார். இவங்க ஓரளவுக்கு மர்ச்சென்ட் இல்லையா, ஸோ இவங்க இந்த வியாபாரிகள் இல்லையா, ஸோ இவங்ககிட்ட ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்கும். ஸோ பெரிய அமௌண்ட் தான், பட் இருந்தாலும் ரெடி பண்ணிடுவாங்க. 1000 கோல்டு மார்க்ஸ் ரெடி பண்ணி ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரக்யூஸ் என்ன பண்ணுவார், தன்னோட சர்வெண்டான ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ் கிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாரு.
அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு இதை வந்து பத்திரமா பார்த்துட்டு இந்த சென்டர் இன்னையே நீ இரு, நான் ஈஃபசிஸ் வந்து ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டு நான் மதியத்துக்குள்ளார நான் இங்கே வந்து ஹோட்டலில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஆக்சுவலி மோஸ்ட்லி ஷேக்ஸ்பியர் வந்து இந்த யூனிட்டிஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். அந்த டைம், பிளேஸ், ஆக்ஷன் இது மூணுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். பட் இந்த ஒர்க்கில் என்ன பண்ணியிருப்பாரு, டைம், பிளேஸ், ஆக்ஷன் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட்டிஸுமே ஃபாலோ பண்ணியிருப்பார். ஒரே நாளில் நடக்கிற கதை, ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஒரு லிங்க் இருக்கும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நடுவில் வந்து ஒரு செயின் கனெக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி பிளேஸும் பார்த்தோன்னா ஒரே பிளேஸ் ஈஃபசிஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ பிளேஸ், டைம், ஆக்ஷன் இது மூணுத்தையுமே அவர் வந்து அழகாக சூப்பராக ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்டோரியுமே எங்கே நடக்குது, ஈஃபசிஸில் தான் நடக்குது. இப்போ என்ன பண்ணிடுவார், ஆண்டனியஸ் வந்து சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். வெளியில் வந்துட்டு இருக்கிறப்ப தான், நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப தான் யார் எதிரில் வருவா அப்படின்னா ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ். ஆக்சுவலி என்னன்னா இவங்க தேடி வந்த அந்த அண்ணனுங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஆன்டிஃபோலஸ் ட்ரோமியோட இன்னொரு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஈஃபசிஸில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆனால் ஈஃபசிஸில் இருக்காங்க அப்படிங்கிறது சைரிக்யூஸில் ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ், ட்ரோமியோ ஆஃப் சைரிக்யூஸ்க்கு தெரியாது. அதே மாதிரி ஈஃபசிஸில் இருக்கவங்களுக்கு தனக்கு இப்படி ஒரு பிரதர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈஃபசிஸ் நாட்டு அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாமே விச் கிராஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மாயாஜால மந்திரவாதிங்க வந்து அங்கே நிறைய இருக்காங்க. ஸோ நிறையா ஈவல் திங்ஸ்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தாட்டு தான் ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் மைண்ட்குள்ளார வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நடக்கிறப்ப திடீர்னு ட்ரோமியோ ஆஃப் சைரிக்யூஸ் வந்து என்ன பாரு, ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் வந்து தன்னோட மாஸ்டர் ஆன்டிபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ்ன்னு நினச்சிக்கிட்டு, ஐயா உங்களை வந்து நம்ம எஜமானியம்மா லஞ்சுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாப்புல. யார்? ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ். ஆக்சுவலி ட்ரோமியோ அண்ட் ஆன்டிபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், சைரிக்யூஸில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. பட் ஈஃபசிஸில் இருக்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். ஆன்டிபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸோட ஒய்ஃப் பேர் வந்து அட்ரியானா. அதே மாதிரி ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸோட ஒய்ஃப் பேர் வந்து லூசி அப்படின்னு சொல்லுவாங்க, நெல் அப்படின்னு 2 பேர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ லூஸ்னு சொல்லுவாங்க, நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அட்ரியானாவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் லூசியானா. இப்போ ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ் தன்னோட மாஸ்டர் நினச்சிட்டு ஆன்டிபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ் கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படிங்கவும், ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸுக்கு வந்து ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் வந்து மீட் பண்ண ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ் வந்திருப்பாரு. ஸோ ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் வந்து என்ன சொல்லிடுவாரு, உன்கிட்ட நான் காசு பத்திரமா, உன்கிட்ட காசு கொடுத்த பத்திரமா அதை நான் இன்னில் தானே நான் வச்சிருக்க சொன்னேன், அந்த ஹோட்டலில் தானே வச்சிருக்க சொன்னேன், உன்னை யார் கிளம்பி இப்போ இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவனுக்கும் ஒன்றுமே புரியாது. ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ்க்கு என்னடா திடீர்னு நம்ம மாஸ்டருக்கு மென்டல் எதுவும் ஆயிட்டாரா என்னன்னு தெரியலையே, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஒய்ஃப் அட்ரியானா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ்க்கு இன்னும் கோவம் வந்துடும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா, எப்படி எனக்கு வந்து ஒய்ஃப் இருப்பாங்க, என்ன விளையாடுறியா, நீ எதுக்கு இந்த டைமில் அமௌண்ட்டு வந்து நீ பார்த்துக்காம இங்கே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ் என்ன சொல்லுவார், 1000 தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார சண்டையாக இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார ஃபைட் போனாலும், இப்படி ஒய்ஃபை வந்து ஒய்ஃபே இல்லைன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நீங்கள் என்ன மாஸ்டரையா, நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாஸ்டருக்கு வந்து அவரை அட்வைஸ் பண்ணி ட்ரோமியோ வந்து பேசிகிட்டு இருப்பார். பேச பேச ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ்க்கு கோவம் தலைக்கீடு, என்னடா இன்னைக்கு ஈஃபசிஸ்க்கு வந்தால் திடீர்னு இப்படி பைத்தியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் என்ன நினைப்பாரு, ஓ அந்த ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் சொன்ன மாதிரி
இந்த ஊரில் ஈவில் சம்திங் ஏதோ ஒன்று தாக்கி யாரோ சூன்யம் சம்திங் வச்சதுனால தான் நம்மளோட சர்வன்ட் ட்ரோமியோ வந்து இந்த அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபோலிஸ் ஆஃப் செரிக்யூஸ் வந்து அப்படி திங்க் பண்ணிக்குவார். சரி நீ வந்து இன்னுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த டைமில் வந்து இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், ஆட்ரியானா கண்டிப்பாக உங்களை வந்து கூப்பிடுவாங்க, இல்லை அப்படின்னா எனக்கு நல்லா சமத்தியாக அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோமியோ ஆஃப் யூபர்சிஸ் அந்த மாஸ்டராக அங்கேருந்து நகராமல் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து இவன் அடிக்கடி அந்த 1000 கோல்டு காயினை நீ என்ன பண்ண, 1000 கோல்டு மார்க்கை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவன் ட்ரோமியோ வந்து என்ன நினைப்பாரு, என்னன்னா நம்ம மாஸ்டர் அடிக்கடி 1000 கோல்டு மார்க்கு 1000 கோல்டு மார்க்கு பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிக்கோ, அந்த காசுக்கு நான் குதிரைக்கு தேவையான வைக்கப்புல் வாங்கிட்டேன் அப்படிமா. ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸோட மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஆன்டிபோலிஸ் ஆஃப் ஈஃபசிஸ், அவர் என்ன பண்ணியிருப்பாரு, சேட்லர்னா குதிரை வந்து குதிரைக்கு தேவையான திங்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த சேட்லர் கிட்ட வந்து குதிரைக்கு தேவையான வைக்கோல் அந்த சேடில் இதெல்லாம் வாங்க சொல்லி ஒரு 6 pence அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாரு, 6 pence கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால ட்ரோமியோ வந்து என்ன நினச்சிக்குவாரு, ஒருவேளை அந்த 6 pence தான் இவன் வந்து 1000 கோல்டு மார்க்குன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை தான் கேட்குறாரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து குதிரைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் அப்படிங்கவும் ஆன்டிபோலிஸ்க்கு தூக்கிவார். ஏண்டா அவ்வளோ காசுக்குமே வாடா நீ வந்து குதிரைக்கு தேவையான வைக்கப்புல்ல வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. நான் கொடுத்த கோல்டு மார்க்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மறுபடியும் அந்த ரோமியோ வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து எந்த கோல்டு மார்க்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்கள் ஒய்ஃபை கொடுத்த மார்க்கும் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த மார்க்கு வேணால் என் உடம்புல தழும்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே விலைக்கு விட்டுட்டு காட்டினா கையில் அவங்க அடித்த தழும்பாக இருக்கும். ஸோ உங்கள் ஒய்ஃப் அட்ரியானா என்னை போட்டு மிதிச்சதில் உண்டான என் பாடி மார்க்ஸ் தழும்பு தான் என்கிட்ட 1000 மார்க்ஸாக இருக்கே தவிர நீங்கள் கேட்குற 1000 கோல்டு மார்க்ஸ் என்கிட்ட கிடையாது அப்படிங்கும். இன்னும் ஆன்டிபோலிஸ்க்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. நம்ம எதை பற்றி பேசியிருந்தா இவன் வந்து எதை பற்றி சொல்லிட்டு சீரியஸ்னஸ் புரியாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுது. இப்போ ட்ரோமியோ தன்னோட மாஸ்டர் ஒய்ஃப் ஆட்ரியானா கிட்ட போய் இந்த மாதிரி மாஸ்டர் வந்து சாப்பிட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆட்ரியானா ரொம்ப அழுவாங்க. இப்போலாம் அவர் வந்து என்னை வந்து கண்டுக்கிறது இல்லை, என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியான லூசியானா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ லூசியானா சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப கிரீடாக இருக்க, நீ வந்து அவர்கிட்ட நிறைய விஷயத்த வந்து நீ எதிர்பார்க்குற, இது எல்லாத்தையுமே நீ குறைச்சிக்கோ, ஆஸ் இட் இஸ் ஒரு நார்மலாக இரு, ஏன் அழுக்கு மீறி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீ எதிர்பார்க்குற, அவர் வந்து நீ ரொம்ப கட்டாயப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு லூசியானா அட்வைஸ் பண்ணுறப்ப அட்ரியானான்லாம் சொல்லிடுவாங்க, உனக்கு வந்து சொல்கிறது ஈஸி, உனக்குன்னு நீ வந்து கல்யாணம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என்னோட கஷ்டம் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உனக்கு புரியும். அவர் வந்து என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து வேறு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரியானா சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் ட்ரோமியோ கூப்பிட்டு கண்டிப்பாக நீ மாஸ்டர் வந்து கூட்டிகிட்டு வரணும், இல்லை அப்படின்னா உனக்கு அட்ரியானா வந்து ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ் வந்து அடிக்கக்கூடிய கேரக்டர், ஸோ கண்டிப்பாக உனக்கு நல்ல அடி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, ட்ரோமியோ மறுபடியும் தன்னோட மாஸ்டர் கூப்பிடுறதுக்காக ட்ரோமியோ ஆஃப் ஈஃபசிஸ் கிளம்பிடுவார். இந்த பக்கம் ஆன்டிபோலிஸ் ஆஃப் சைரக்யூஸ் என்ன பண்ணுவார், தன்னோட ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ் வந்து அந்த இன்னில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போவார். போனால் ஆஸ் இட் இஸ் அந்த 1000 கோல்டு மார்க்கோட ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ் வந்து அங்கே தான் இருப்பார். ஸோ கேட்பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே வந்து என்கிட்ட பேசின, என்னமோ ஒய்ஃப் இருக்கான்னு கேட்டேன், அப்புறமேட்டு 1000 கோல்டு மார்க் கேட்டால் ஏதோ குதிரைக்கு ஏதோ வைக்கோல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வளர்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவர் வந்து சொல்கிறார், இல்லைங்கய்யா நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்து வெளியில் வந்து நான் வரவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த இன்னுக்குள்ளாரே நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து நான் பத்திரமா நான் சேஃபாக நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னடா என்கிட்ட வந்து நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு
ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் வந்து ட்ரோமியோ வந்து அடிக்க போகிறப்ப ட்ரோமியோ ஆஃப் சைரிக்யூஸ் வந்து சச் ஹியூமர் ஒரு காமிக் கேரக்டர். அவர் என்ன சொல்லிடுறாரு, ஏன் அவசரப்பட்டு அடிக்காதீங்க, அடிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடியே நான் சொட்டேன், நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கபாலத்தில் இருக்க மூளை பிதுங்கி வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவோம். என்ன ஆயிடும், ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ்க்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். அப்படியே அடிக்க போனவர் அப்படியே கையை வந்து இறக்கிட்டு சிரிச்சிடுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ட்ரோமியோ ஆஃப் சைரிக்யூஸ் வந்து சச் ஹியூமரஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இந்த பக்கம் அட்ரியானா வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரோமியோ வந்து அமுச்சுட்டுட்டு வேணாம் ட்ரோமியோ போனால் மறுபடியும் அவன் வந்து ஏதாவது சொதப்பிடுவான், பேசாமல் நம்மளே நேரடியாக போய் ஆண்டோனியா ஆஃப் எஃபெசஸ் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எங்கே வந்துடுவாங்கன்னா ட்ரோமியோ கிட்ட விசாரிச்சுட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் இருக்க அந்த இன்னுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்டை நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அட்ரியானா வந்து சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க, ஏங்க நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒய்ஃப் வந்து நான் ஆசையாக சமைச்சு வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், ட்ரோமியோவுக்குமே வேறு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், நீங்களாம் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எந்த சண்டையாக இருந்தாலும் வீட்டில் போய் வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரியானா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸும் இந்த ஊரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மென்ஷன் சொன்ன மாதிரி சம்திங் விச்சஸ்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் போல், சரி வாங்க பின்னாடி போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் பின்னாடியே போயிடுவார். அங்கே போயிட்டு ஆடம்பரமாக அட்ரியானா லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே போனால் லஞ்சுக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் ட்ரோமியோ ஆஃப் சைரிக்யூஸை உள் தாப்பா போட்டுட்டு கேட்டுக்குள்ளாரையே நிற்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், இந்த ஊரில் வந்து விச் கிராஃப்ட் எல்லாமே நிறையா இருக்கும், ஸோ நீ எல்லாத்தையுமே நீ வந்து நம்பாத, பார்த்து யாராவது உள்ளே வந்தாங்கன்னா யாரையும் நீ அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆர்டர் போட்டுட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் உள்ளே சாப்பிட போயிடுவாங்க. ஆன்டிஃபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் வந்து வீட்டுக்கு வருவார். ஏஞ்சலோ கூட வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ண சொன்னால் ட்ரோமியோ வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். என்னடா மாஸ்டர் வந்துமே நீ ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் ட்ரோமியோ வந்து தப்பாக நினச்சிப்பாரு. ட்ரோமியோ ஆஃப் சைரிக்யூஸை ட்ரோமியோ ஆஃப் எஃபெசஸ் நினச்சிட்டு நம்ம சர்வெண்ட்டே நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரியானான்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுவார். பட் அட்ரியானாவுக்கு எதுவுமே கேட்காது. ஸோ அவங்க ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. ஸோ தான் ஒய்ஃப் மேலே வந்து கோச்சிட்டு இது எங்கே போவார் அப்படின்னா கோர்டிசன் வீட்டுக்கு போவாங்க. ஆக்சுவலி இங்கே கோர்டிசன் அப்படிங்கிறது ஒரு ப்ராஸ்டியூட்டாக இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கோர்டிசன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட். அந்த கோர்டிசன் வீட்டுக்கு வந்து போயிட்டு நைட் சாப்பாடு வந்து அங்கே தான் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கோல்டு செயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பார். பட் தன்னோட ஒய்ஃப் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அந்த கோபத்தில் அந்த கோல்டு செயினை வந்து இவங்களுக்கு பண்ணணும், கோர்டிஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலோ கிட்ட வந்து சொல்லிடுவார். ஏஞ்சலோ கிட்ட வந்து நீ வந்து எனக்கு ஒரு கோல்டு செயின் பண்ணி கூட அது வந்து நான் கோர்டிஷனுக்கு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஏஞ்சலும் சரி நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அமௌண்ட்டு கொடுக்குறப்ப ஏஞ்சலோ வந்து இப்போ வேணால் நான் செயின் பண்ணி கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஸோ வீட்டுக்கு ஏஞ்சலோவும் ஆன்டிஃபோலஸ் ஆஃப் எஃபெசஸும் வராங்க. சாப்பிட போகிறதும் அங்கே தான். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான கோர்டிஷன் என்ன பண்ணிடுவாங்க, தன் கையில் அந்த கோல்டு ரிங்கை ஆன்டிஃபோலஸ் ஆஃப் எஃபெசஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஆன்டிஃபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் கிட்ட லவ் டோக்கனாக அந்த லவ் டோக்கன் அதர்வைஸ் எ ஃப்ரெண்ட் டோக்கன் அந்த மோதிரத்தை வந்து எஃபெசஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் அட்ரியானா வந்து தன்னோட ஒய்ஃபை நினச்சிட்டு சைரிக்யூஸ் கிட்ட ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் கிட்ட வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப லவ்லியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவர் எதையுமே மைண்ட் பண்ணவே மாட்டார். அதனால் அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகி உள்ளே போயிடுவாங்க. இந்த டைமில் லூசியானா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு தன்னோட அத்தான், அதாவது தன்னோட மாமா அப்படின்னு நினச்சிட்டு அக்கா ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அக்கா கிட்ட எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது அந்த
அவங்களோட ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது லவ்வாக ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் என்ன சொல்லிடுவார், எனக்கு அவங்க யாரும் தெரியாது, எனக்கு அவங்கள பிடிக்கல, பட் ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லூசியானா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவார். இதை கேட்டதும் லூசியானாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அவர் லூசியானா என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம அக்கா சொன்னது கரெக்டு தான் போல், நம்ம மாமா வந்து சரியில்லை, அவருக்கு வந்து எது பைத்தியம் இதுவும் பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு லூசியானா நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போய் அக்கா கிட்ட இந்த மாதிரி மாமா வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்குவோம். அட்ரியானுக்கு செம்ம கோவம் வரும். பட் வேறு வழியே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிடுவார், மறுபடியும் தன்னோட ஹஸ்பண்டை நினச்சி பார்க்குறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே லீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ லூஸ் அந்த நெல் இருக்கா இல்லையா, அவள் வந்து என்ன சொல்லுவா, நம்ம டாக்டர் பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள போய் பார்ப்போம், அவங்க வந்து இந்த மாதிரி யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சு, மென்டல் இஷ்யூ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த சைரிக்யூஸை சேர்ந்த 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. இந்த டைம் வந்து ஏஞ்சலோ என்ன பண்ணிடுவார், அந்த செயினை வந்து செஞ்சு கொண்டுட்டு போய் ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ்ன்னு நினச்சிட்டு சைரிக்யூஸ் கிட்ட அந்த லஞ்சு முடிச்சுட்டு வரப்போ சைரிக்யூஸ் கிட்ட வந்து கொடுத்துருவார். கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவார், என்னன்னு தெரியல, ஆன்டிஃபோலஸ் சைரிக்யூஸை என்ன பண்ணிக்குவார், யார் திடீர்னு வந்து செயின் கொடுக்குறாங்கன்னு தெரியணும்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி போட்டுக்குவார். இந்த செயினை போட்டுட்டு போகிறத யார் பார்த்துருவா அப்படின்னா கோட்டேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துருவாங்க. அவளுக்கு வந்து செம்ம கோவம் வரும். அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க, தனக்கு கொடுக்குறதா சொல்லி தான் அந்த செயினையே அவர் வந்து செய்ய சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தனக்கு கொடுக்குறதா சொல்லிட்டு என்கிட்ட கோல்டு ரிங்கையும் வாங்கிட்டு இப்போ அவரே அந்த செயின் வந்து போட்டுட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவத்தில் கோட்டேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, தான் கொடுத்த மோதிரத்தை ரிட்டர்ன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும், ஈஃபசிஸ் கிட்டேருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. பட் செயின் யார்கிட்ட இருக்குன்னா ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் கிட்ட செயின் இருக்கு. ஓகேவா, ஈஃபசிஸ்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இதுக்கு நடுவில் உண்மையான அவரோட இவங்க சர்வெண்ட் இருக்காரு இல்லையா, ஈஃபசிஸோட சர்வெண்ட் ட்ரோமே அப்போ ஈஃபசிஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. இந்த டைம் வந்து கண்டுபிடிச்சி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் ஏன் நீங்கள் வந்து சாப்பிட வரல, உங்களுக்காக நம்ம அம்மா வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, லஞ்ச்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படிங்கும் திட்டுவார். ஏண்டா நான் வீட்டுக்கு வந்தால் நீ உள்ளார என்னை விடவே இல்லை, நீயும் அட்ரியானாவும் சேர்ந்துக்கிட்டு, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வெளியிலேயே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரோமியோக்கும் ஒன்றுமே புரியாது. ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ்க்கு செம்ம கோவம் வந்துடுது, என்ன நான் டபுள் கேம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு போய் மார்க்கெட் பிளேஸில் வந்து ரோப் வாங்கிட்டு ஒரு கயிறு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. ஸோ ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ் என்ன நினச்சிக்கிறாரு, ரோமியோவுக்கு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ் நினச்சிக்கிறாரு. இந்த டைம் ஏஞ்சல் அந்த கோல்டு செயின் செஞ்சு கொடுத்தாரு இல்லையா, அந்த செயினுக்கு காசு கேட்கறதுக்காக ஈஃபசிஸ் கிட்ட வந்து அமௌண்ட் கேட்குறாரு. ஏன் இப்போ உடனே கேட்குறாரு அப்படின்னா, அவர் வந்து செகண்ட் மர்ச்சன்ட் ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாரு ஏஞ்சலோ. அவர் வந்து அந்த அமௌண்ட் வந்து திருப்பி தர சொல்லி ஏஞ்சலோ வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவோம். இவர் வந்து என்ன பண்ணுவார், ஈஃபசிஸ் கிட்ட வந்து அந்த அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ் கிட்ட அந்த அமௌண்ட்டு கேட்டால், அவன் நீ எப்போ என்கிட்ட நீ கோல்டு செயின் கொடுத்த, இப்போ வந்து நீ காசு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏஞ்சலோவுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா கோல்டு செயின் வாங்கினதுக்கப்புறம் நீ ஒரு மாதிரி பேசுகிற, உன்னை வந்து எவ்வளோ பெரிய நான் ஃப்ரெண்டு நான் நம்புகிறேன், பட் இப்போ நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸை கயிற்றுல வந்து கட்டி வச்சிருவார். கட்டி வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோர்டிசன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஈஃபசிஸ்ன்னு நினச்சிக்கிட்டு சைரிக்யூஸ் கிட்ட போய் நான் அவங்ககிட்ட ஒரு ரிங் கொடுத்தேன் இல்லையா, அந்த ரிங் வந்து திருப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்களாம் யாருன்னே தெரியல, ஒருத்தன் என்னன்னா அட்ரியானாவே என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிறான். அதே மாதிரி என் சர்வெண்ட்டே நான் கொடுத்த 1000 கோல்டு மார்க்கை வந்து எங்கே வச்சான்னு தெரியல, அவன் இன்னில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுகிறான், பட் இன்னை விட்டு வெளியில் வந்து அவன் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இப்போ நீங்கள் யாருன்னு தெரியலை,
நீங்கள் வந்து என்கிட்ட கோல்டு ரிங் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கா. நான் வந்து அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, உங்ககிட்ட நான் கோல்டு ரிங் எதுவுமே நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கோட்டேஷனுக்கு செம்ம கோவம் வந்துடும். நீ கழுத்தில் போட்டிருக்க கோல்டு செயின் வந்து நீ எனக்கு தரேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ஒருத்தர் வந்து எனக்கு போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த ஊரே ஈஃபசிஸே இனிமேட்டு வேணாம், வேலையை அந்த ரேன்சமை நம்ம கட்டிட்டு நம்ம அப்பாவை மீட்டுட்டு நம்ம கொண்டுட்டு போகலாம். இந்த ஊர் ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் சொன்ன மாதிரி ஒரு ஈவில் விச் கிராஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிகளோட இது நிறையா இருக்கான்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சிக்குவாருன்னா, இந்த கோட்டிசனாக இருக்கட்டும், அந்த அட்ரியானாவாக இருக்கட்டும், எல்லாரையுமே சூனியக்காரின்னு நினச்சிக்குவார், ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ். அதனால தன்னோட சர்வெண்டான ட்ரோமி ஆஃப் சைரிக்யூஸை வந்து கூப்பிட்டு, வா நீ வந்து ஃபஸ்ட்டு ஹார்பரில் போய் நீ முதல்ல கப்பலை ரெடி பண்ணி இந்த ரேன்சமை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஊரை விட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்பரை போய் ரெடி பண்ண சொல்லுவார். ஹார்பரை வந்து ரெடி பண்ண போகிற டைம் வந்து அந்த இடத்துல யாரை மீட் பண்ணுவா அப்படின்னா, ஆன்டிபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் ட்ரோமியா ஆஃப் சைரிக்யூஸ் மீட் பண்ணுவார். அப்போது ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் என்ன நினச்சிக்குவார், தன்னோட சர்வெண்ட்டுன்னு நினச்சிட்டு எங்கடா போகிற அப்படின்னா, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பக்கத்தில் ஏஞ்சல் இருப்பார், அரெஸ்ட் பண்ணி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ எங்கே போகிற அப்படின்னு, நம்மளுக்கு இந்த ஊரே வேணாம், அந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, கப்பல் போய் நீங்கள் பார்த்துட்டு வர சொன்னீங்க அப்படிங்குவோம். ஏஞ்சல் வந்து என்ன நினச்சிக்குவார், என்ன கேட்குற அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆன்டிபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் என்ன மாதிரி, நீ அட்ரியானா கிட்ட போய் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு கோல்டு செயினுக்கு உண்டான அமௌண்ட்டு நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ட்ரோமி ஆஃப் சைரிக்யூஸ் என்ன பண்ணுவார், ஏஹேன் அட்ரியானா கிட்ட போய் இந்த மாதிரி மாஸ்டர் வந்து ப்ராப்ளம்ல மாட்டியிருக்காரு, நீங்கள் வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் உண்மையான மாஸ்டரை பார்ப்பாரு. அவர் ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் வந்து ட்ரோமியோ கிட்ட கையில் அமௌண்ட் வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஏது இவனுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். பட் ஆனால் அதை பற்றி எதையுமே கேட்டுக்க மாட்டார். யாருன்னா ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ். எங்கடா போகிற அப்படின்னா அட்ரியானா கிட்டேருந்து நீங்கள் தான் அமௌண்ட் வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆன்டிபோலஸ் சைரிக்யூஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாரு, விட்டா இவங்க எல்லாமே நம்மளை வந்து பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் பேசவே மாட்டார். சரிவா நான் தான் சொன்னேன் இப்போ வந்து இந்த ஹார்பரை வந்து ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், பழியை தாமையிலே போட்டுக்கிட்டு இங்கே நடக்கிறது என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவர் என்ன பண்ணிடுவார், தன்னோட ட்ரோமி ஆஃப் சைரிக்யூஸையும் கூட்டிகிட்டு அந்த ஹார்பரில் ஷிப்பை ரெடி பண்ணுறதுக்கு போயிடுவார். இந்த டைமில் ட்ரோமியோ ஆஃப் எஃபெசஸ் இருக்கா இல்லையா, அதாவது தன்னோட சர்வெண்ட் வந்து ரோப் வாங்க சொல்லி அமுச்சு விட்டுப்பார். அவன் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வருவான். இந்த மாதிரி அமௌண்ட்டு வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீங்கள் எப்போங்க என் அமௌண்ட்டு வாங்கிட்டு வர சொன்னீங்க, நீங்கள் என்கிட்ட கயிறு தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயிறை வந்து காட்டுவான். மறுபடியும் ஆன்டிபோலஸ் ஆஃப் எஃபெசஸ்க்கு செம்ம கோவம் வந்துட்டு ட்ரோமி ஆஃப் எஃபெசஸை போட்டு அடின்னு அடிச்சிருவான். நான் ஒன்று சொன்னேன், நீ என்னடா செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் அடி வாங்கிடுவார். யார், ட்ரோமி ஆஃப் எஃபெசஸ். இந்த டைமில் கோட்டிசன், அட்ரியானா, அப்புறம் அவங்க சர்வெண்ட் அதாவது ட்ரோமி ஆஃப் எஃபெசஸோட ஒய்ஃப் லூஸ்னெல், அதே மாதிரி லூசியானா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர் பிஞ்ச் அவர் வந்து ஒரு சாசர், அவர் வந்து ஒரு மந்திரவாதி, பேய் ஓட்டுறவர் மாதிரி. அந்த சாசர் வந்து டாக்டர் பிஞ்ச் வந்து கூட்டிகிட்டு வந்து யாருக்கு, ஆன்டிபோலஸ் ஆஃப் எஃபெசஸ்க்கும் ட்ரோமி ஆஃப் எஃபெசஸ்க்கும் பேய் ஓட்டுறதுக்காக அவரை அந்த டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்படி அந்த டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையுமே ஆன்டிபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் அப்புறம் ட்ரோமி ஆஃப் எஃபெசஸ் இவங்க ரெண்டு பேரையுமே அட்ரியானா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஆன்டிபோலஸ் ஆஃப் எஃபெசஸ் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்பாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டு கேட்டிருந்தேனே கொடுத்தியா அப்படிங்கிறப்ப, நான் ட்ரோமியோ கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் ட்ரோமியோ நான் எதுவுமே நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அந்த ட்ரோமியோ ஆஃப் எஃபெசஸ் சைரிக்யூஸ் தான் வாங்கியிருப்பாரு. இந்த ட்ரோமியோ ஆஃப் எஃபெசஸ் வந்து கயிறு வாங்க தான் போயிருப்பாரு. இந்த சீன் எதுவுமே நடுவில் தெரியாது. இப்போதான் அந்த கயிறு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ அட்ரியானா சொல்லுவாங்க டாக்டர் பிஞ்ச் கிட்ட, இப்படி தாங்க என் ஹஸ்பண்டோட சர்வெண்ட்டும் மாற்றி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் தான் தெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே டாக்டர் பிஞ்ச் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க மூணு பேரும் வந்துட்டு இருப்பாங்க.
வந்துட்டு இருக்கிறப்ப தான் ஹார்பரில் அந்த செட் ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸையும் வா ஹார்பர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரோமி ஆஃப் சைரிக்யூஸை கூட்டிகிட்டு போயிருப்பாரு இல்லையா, அவங்க 2 பேரும் அங்கே நிற்பாங்க. இந்த 3 பொண்ணுங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம டாக்டர் பிஞ்ச் கிட்ட விட்ட நம்ம ஹஸ்பண்டும் அவங்க சர்வெண்ட்டும் தப்பிச்சு ஊரை விட்டு போகிறதுக்காக இங்கே வந்து கப்பல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலமாக அவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஓடுவாங்க. அவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க 3 பேருமே சூனியக்காரங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு அபேல போய் ஒளிஞ்சிக்குவாங்க. சடனா அவங்க 2 பேருமே சைரிக்யூஸ் 2 பேருமே போய் எங்கே ஒரு அபேல இருக்க ஒரு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அங்கே இருக்க அப்பஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பாங்க. அந்த ஹெர்மிட் ஒரு துறவி, ஒரு பெண் துறவி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. பட் என்ன பண்ணாலுமே வெளியில் கொண்டுட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு இந்த 3 பெண்களும் போய் டியூக் ஆஃப் சொலினஸ் கிட்ட வந்து முறையிடுவாங்க. அந்த சைடு டாக்டர் பிஞ்ச் கிட்டேருந்து தப்பிச்சு ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஹீஃபசிஸ் இங்கே கோர்ட்டுக்கு வந்து வந்துடுவார். டியூக் ஆஃப் சொலினஸ் கிட்ட வந்து முறையிடுவார். டியூக் ஆஃப் சொலினஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்திருப்பாரு. என்னன்னா, அட்ரியானாவுக்கும் அவர் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஹீஃபசிஸ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை சால்வ் பண்ணி வைக்கிறேன், உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் பண்ணுறப்ப கிங் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த அட்ரியானா போய் டியூக் கிட்ட வந்து கேட்குறாங்க சொலினஸ் கிட்ட. சொலினஸ் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி வைக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஹீஃபசிஸ் அந்த கோர்ட்டுக்கு வராங்க. வந்துட்டு அப்போ வந்து ஈஜன் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆகக்கூடிய ஈவினிங் வந்து 5 o'clock ஈவினிங் வந்து 5 o'clock ஆக போகிற டைம். ஸோ இவரை வந்து தூக்கமேடைக்கு ஏற்றக்கூடிய டைமில் வந்து ஆன்டிஃபோலஸ் ஆஃப் ஹீஃபசிஸ் வந்து உள்ள நுழைவார். ஈஜன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி, வா மகனே அந்த 1000 கோல்டு மார்க் வந்து நீ கொண்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீஃபசிஸ்ட்டு கேட்கவும், ஹீஃபசிஸ் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும் இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இவர் வந்து கட்டி பிடிச்சிருக்கிறப்ப போய் தள்ளி விட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து யார் வந்துடுறேன்னா அட்ரியானா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் தான் இவங்க, பட் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த டைமு அந்த அப்பஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த துறவி வந்து ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் அண்ட் ட்ரோமி ஆஃப் சைரிக்யூஸையும் உள்ளே வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் 2 பேருமே அந்த 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது தெரியும். அப்போ தான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் வந்து கிளியர் ஆகிடும். அப்போ தான் அந்த ஹெர்மிட் இருக்காங்களே அந்த பெண் துறவி அவங்க ஓடி வந்து ஏஜியனை வந்து ஹக் பண்ணிக்கிறப்ப தான் தெரியும் போத் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது தொலைஞ்சு போன எமிலியா தான் அந்த எமிலியா பாபிலோன், அந்த எமிலியா தான் அந்த துறவி ஈஜனோட ஒய்ஃபு. அவங்க தான் அவங்க ஆன்டிஃபோலஸை வந்து பெற்றெடுத்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதனால் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியுமே அந்த ஈஃபசிஸில் இருக்க அந்த கோர்ட்டில் வந்து யுனைட் ஆகிடுவாங்க. ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைரிக்யூஸ் வந்து லூசியானாவை மேரேஜ் பண்ணிக்குவார். தேங்க்யூ.